என்ன பண்ணுறேன்னா டிவி ஆன் ஆக மாட்டேங்குது. ரிமோட்டில் ஏதோ ப்ராப்ளம் போலுக்குது. தட்டுறேண்ணா, டேய் தட்டலடா, ரிமோட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறேன். இப்படி தட்டணும்னு வச்சுக்கோயேன், அப்படியே ரிமோட் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரிக்கு பவர் போய் பவர் வந்து ரிமோட்டுக்கு போகும், அப்படியே ஆன் ஆகிடும். கீழே விடா, நல்லா பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி. அந்த காலத்துலலாம் ஒரே பேட்டரியை 1.5 வருஷம் யூஸ் பண்ணுவோம். அதே பேட்டரியை கடிகாரத்துக்கும் போடுவோம். அது டைமு கொஞ்சம் லேட்டாக காட்டுதுன்னு தெரிஞ்சவங்க அந்த பேட்டரியை கழட்டி எடுத்துன்னு வந்து ரிமோட்டில் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஏன் தெரியுமா ரிமோட்டில் போடுறோம்? கடிகாரத்தில் போட்டோம்னு வச்சுக்கோம், தட்டி தட்டி கடிகாரத்தை ஓட வைக்க முடியாதுல்ல. ஆனால் ரிமோட்டை தட்டி தட்டி ஓட வைக்கலாம். எப்படி எங்கள் ட்ரிக்ஸு? ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. தாத்தா வயசானாலும் டெக்னாலஜியில் எப்பவுமே டாப் தெரிஞ்சுக்கோ. எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. சரி, சாப்பிடலையா? என்னது சவார் மாவா அப்படின்னா? ஓ, இந்த சப்பாத்திக்குள்ள சிக்கனை வச்சு அதுக்குள்ள கொஞ்சம் காய்கறியை வச்சு அதை உருட்டி ஏதோ ஒன்று வெள்ளையா தருவானுங்களே, அது என்னப்பா அதுக்கு பேரு? மீனிஸா? ஓ, மைனீஸ். வாயிலே வர மாட்டேங்குது. இந்த சவார்மாக்கு பேசாம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம்ல. என்னத்த உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? சரி தாத்தா, உனக்கு சவார்மாவை தேங்காய் சட்னியும் புதினா சட்னியும் வச்சு சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி தரேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஷவர்மாவை உங்கள் அப்பனை ஆர்டர் பண்ண சொல்கிறோம். அதை ஆர்டர் பண்ண உடனே அதை தேங்காய் சட்னி, புதினா சட்னி, சாம்பார், கார சட்னி அதையும் போட்டு நல்லா தொட்டு தொட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணுறோம். நம்ம ஷவர்மால 5 கலர் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. 2 hours later. யாரு எவர்சிங் ஏகாம்பரமா? இல்ல, இன்னைக்கு நர்சிங் நாகராஜன் ஆகிட்டேன். அது சாப்பிட மாதிரி ஞாபகம் இருந்துச்சு, வயசானவல்ல மறந்து. பசங்களுக்குள்ள என்ன இருக்குது? சரி, நீ எதுக்கு அவசர அவசரமா வர? உனக்கு வந்துச்சு, எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அது சவார்மா தின்னோம்ல நேற்று, அந்த சவார்மா நமக்கு ஒத்துக்கல. 5 விதமான சட்னியும் சவார்மாவும் குட் காம்பினேஷன் கிடையாது போல. நாளைக்கு என்ன பண்ணுறோன்னா, பன் பட்டர் ஜாம்ல 5 விதமான சட்னியை தொட்டு தொட்டு தின்னு வீலாக் பண்ணி யூடியூப்ல போட்டு லைக்ஸை பிச்சு போற அளவுக்கு பண்றோம். அது நமக்குலாம் காட்டுல காத்தோட்டமா உட்காந்து போய் தான் பழக்கம். இந்த ஊர்லலாம் இப்படி உக்காந்துட்டு போறது நல்லா இல்லப்பா. அது அது இல்லாம நமக்கு இப்படி உட்காந்தாதான் வசதியா இருக்கு. கதை சாப்பிட்டு